அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல ஷாஹி துக்ரா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பால் 1 லிட்டர் சுண்ட காய்ச்சிப்போம். 1 லிட்டர் பால் நம்மளுக்கு 1/4 லிட்டரா வர வரைக்கும் காய்ச்சிக்கணும். இன்னொரு அடுப்புல 1/2 கப் சர்க்கரை எடுத்துப்போம். அரை கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி சேர்த்துப்போம். இப்போ இதை கொதிக்க விட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிப்போம். பால்கோவாக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். ரப்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய ஏடையோட திக்காக இருக்கும் பால். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம பாலை காய்ச்சிக்கணும். சுகர் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை எடுத்து நம்ம ஒரு சைடில் வச்சுருவோம். இப்போ நல்லா பால் நம்மளுக்கு சுண்டி திக்காக ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துப்போம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுப்போம். இதோட 2 ஏலக்காய் சேர்த்துப்போம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ரப்ரி ரெடி ஆகிட்டு அடுத்ததா பேனில் நெய் சேர்த்துப்போம். இந்த நெய் பிரெட்டை பொரிச்செடுக்கிறதுக்காக சேர்க்குறோம். லைட்டாக பிரெட்டோட சைட்ஸை ட்ரிம் பண்ணிப்போம். நாலுலேருந்து 6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். நம்ம விருப்பப்படி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நெய்யில் சேர்த்ததுக்கப்புறமா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 சைடும் திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். டக்குன்னு செவந்துடும், அதனால் பக்கத்துலேயே இருக்கணும். நல்லா இதை மாதிரி கோல்டன் ப்ரௌனாக பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துடணும். இதை மாதிரி பொரிச்சு எடுத்த பிரெட் பீஸ் நம்மளுக்கு கிறிஸ்பாக இருக்கும். இப்போ இதை பொரிச்சு வச்ச பிரெட் பீஸை சுகர் சிரப்பில் நனைச்சி எடுத்துக்கணும். முதல்ல சுகர் சிரப்பில் இதை மாதிரி 2 சைடும் பரட்டி நனைச்சி எடுத்து ஒரு பிளேட்டில் அசம்பிள் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக இது ஊற ஆரம்பிக்கும். இதை மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் சுகர் சிரப்பில் நனைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச ரப்ரியை அது மேலே போடுவோம். இதுவும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி போட்டு வச்சாதான் நம்மளுக்கு பிரெட்டு ஊறும். நல்லா பிரெட்டை கவர் பண்ணுற மாதிரி ரப்ரியை போட்டுட்டு அது மேலே நம்மளுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பிஸ்தா சேர்க்குறேன். பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரி நம்ம விருப்பப்பட்ட நட்ஸ் சேர்த்துக்கலாம்.
இதே மாதிரி இதில் பிஸ்தாலாம் போட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சிடணும். சாப்பிடும்போது இது சில்லுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இந்த ஷாகி துக்ரா ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஸ்வீட்டாக இருக்கும், ரிச்சான ஸ்வீட்டாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். இந்த ரப்ரியை வச்சு இந்த ப்ரெட்டை கவர் பண்ணும்போது இந்த ப்ரெட்டு கிறிஸ்பெல்லாம் போய் நல்லா சாஃப்ட் ஆகிடும், சில்லுன்னு இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.